மே மாதத்திலே மேசராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் கிரக அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் என்று பார்த்துக்கொள்வோம். மேசராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் இவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் இடம்பெற்றிருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார். ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேது பகவானும், விரய வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் ராகு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என்று 4 கிரகங்களும் அவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது. பார்வை என்று வருகிறோம். பார்வை என்ற விஷயத்தில் செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 8ஆம் பார்வையாக கும்பராசியும் பார்க்கின்றார். அதன் மூலம் நன்மைகளும் தீமைகளும் விரையக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், அவர் 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், 9ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார். இதற்கு மூலம் நன்மைகள் விளையப்படுகின்ற அமைப்பை பற்றி பார்ப்போம். சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷப வீட்டையும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 10ஆம் பார்வையாக தனுஷ் வீட்டையும் பார்க்கிறார். இவ்வாறாக பார்ப்பது சனி பகவானுடைய பார்வை நிலையிலிருந்து பலன்கள் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலிலே மேசராசியினுடைய இருப்பு நிலையிலே பார்க்கும் பொழுது அதாவது சூரிய பகவான் இடம்பெற்றிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 5ஆம் அதிபதி லக்னத்திலே அமையப்பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எண்ணிய எண்ணங்களை இடையேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குழந்தைகள் மூலம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிந்தனையில் வெற்றி, அரசு மூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. தந்தையின் மூலம் நன்மையான காரியங்கள், அனுகூலங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் லக்னத்திலே இருக்கும் பொழுது அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் நன்மையான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் வீடாகவும் வருகிறார். ஆகவே இந்த மாதத்தில் மிகவும் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் இடம்பெற்றிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்தை கூட்டக்கூடிய அமைப்பையும், தனஸ்தானம் கூடக்கூடிய அமைப்பையும், குடும்பத்திலே குதூகலமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும், எடுத்த காரியத்தை அல்லது சொல்லிய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுகிறது. பொதுவாக அதாவது குரு பகவான் இருப்பது குடும்பத்திலே புதுவிதமான காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் அல்லது திருமண காலங்கள், திருமண வைபோகங்கள், புதிய வீடு கட்டுதல், ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீடு அடிப்படையில் வாக்கு என்று வருகிறோம். இவர்கள் வேறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நிறைவேற்றும் தன்மை என்று பார்த்தால், பொருளாதாரத்திலே ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அவற்றை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. தனம், வாக்கு, குடும்பம். தனம் என்று சொன்னால் பொருளாதாரம். இந்த மாதத்திலே பொருளாதாரத்தை போன மாதத்தை விட இந்த மாதம் பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. உயர்கிறது என்று சொல்கிறீர்கள். எவ்வாறாக உயர்கிறது என்று பார்த்தால் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் இவர்கள் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். என்ன என்று பார்த்தால், 12ஆம் வீட்டு அதிபதி 2லும், 2ஆம் வீட்டு அதிபதி 12ம் பெறுகிறார்கள். 12 என்று சொன்னால் மறைந்திருதல் அல்லது தன்னுடைய நாட்டிற்கு அந்நிய நாடு, அந்நிய தேசம், அந்நிய மொழி பேசுபவர்களுடைய தொடர்பு நிலையில் இருந்து இவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டி வாழக்கூடிய தன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது. அடுத்தது தொழில் என்று வருகிறோம். தொழில் என்று வரும் பட்சத்தில் இவருடைய தொழில்நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது கனிம வளங்களை எடுத்து தொழிலாக எடுத்து செய்பவருடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. கனிமம் என்று சொன்னால் இரும்பு, தாமிரம், தங்கம், வெள்ளி
இவற்றின் அடிப்படையில் அந்த தொழிலை வைத்து செய்பவர்கள், அவற்றின் மூலம் உற்பத்தி செய்பவர்கள் அல்லது தொழில் சார்ந்த நிலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக காலமாக பார்க்கப்படுகிறது. அவற்றின் மூலம் பொருளாதாரம் உயர்கிறது என்று வருகிறது. அதாவது இந்த இரும்பு, காப்பர், தங்கம், வெள்ளி இவற்றின் ஸ்டாக் வைத்திருப்பவருடைய நிலை மிகவும் பொருளாதார உச்சக்கட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் உயர்கிறது. பொதுவாக அவற்றின் அடிப்படையில் இவர்களுடைய பொருளாதார மிகவும் உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இவர்கள் முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் சற்று கவனமாக இருந்துதான் முதலீடு செய்யப்பட வேண்டும். கவனமாக இருந்து இவருடைய அதை மேற்கொள்ளலாம். சரி, அடுத்தது விவசாயத்தில் இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், விவசாயத்தின் மூலம் இந்த மாதத்தில் சற்று பின்தங்கிய காலமாக பார்க்கப்பட்டாலும் பூமிக்கு மேலே விளையக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மையான அமைப்பும், பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் இவர்களுக்கு தீமையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது. தண்ணி பற்றாக்குறை நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனமாக இருந்து அதற்றை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாகவும் பாருங்கள். போர் மற்றும் கிணறு வெட்டுதல் போன்ற செயல்கள் மூலம் ஈடுபட்டு நீரை பெருக்கக்கூடிய அமைப்புக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துங்கள். அல்லது இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய தானியங்களை சற்று வைத்திருந்து இருப்பதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்கிறது. சற்று கவனமாக இருந்து அவற்றை செய்யக்கூடிய அமைப்பாக பாருங்கள். சரி, அடுத்ததாக வருகிறோம். என்ன வரும்? வேலையில் இருப்பவங்களுடைய நிலை. இப்போ பொருளாதாரத்தில் கனரக தொழிலை வைத்திருப்பவர்களும் அவற்றில் விவசாயம் சார்ந்த பொருட்களை வைத்திருப்பவர்களுடைய நிலையும் சற்று நன்றாக இருக்கிறது என்று வருகிறோம். அடுத்தது இவர்களுடைய சேவை சார்ந்த தொழில், இந்த டாக்டர், இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருப்பவர்கள் மற்றும் உற்பத்தி செய்யக்கூடாத நிலையில் இருப்பவர்களுடைய நிலை, அதாவது உற்பத்தி இல்லை ஆனால் சேவை செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டக்கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை அப்படின்னு என்று வைத்துக்கொள்வோம். இன்சூரன்ஸ் நிலை மற்றும் வட்டிக்கு விடுதல் போன்றவருடைய நிலை என்று பார்த்தால் சற்று மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. இவருடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தினுடைய மேன்மை அடையக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. சரி, அதாவது கமிஷன் அடிப்படை செய்பவர்களுடைய நிலையும் சற்று உயர்ந்து காணப்படுகிறது. சரி, 3ஆம் இடம் என்று வர்றோம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் அடிப்படையில் இவர்களுடைய மேற்கொண்ட தொழில் மிகவும் அற்புதமான நிலையை எட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் வீடு என்று வருகிறோம். சுகஸ்தானம், முதலீடு ஸ்தானம், தாயாருடைய நிலை என்று வருகிறோம். அவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் முதலீடு இந்த மாதத்தில் பண்ணலாமா என்று வரும் பட்சத்தில் இவர்கள் நிலத்தின் மூலம் போடக்கூடிய முதலீடு வெற்றியை தருகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் சற்று சுணக்கமான நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நீர் சார்ந்த அமைப்புகள் மூலம், இரத்தம் சார்ந்த அமைப்புகள் மூலம் தாயாருக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. 5 என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய நிலை குழந்தை, குலதெய்வம், பெருமை இவற்றையெல்லாம் சிந்தனை, அதிர்ஷ்டம் என்றெல்லாம் வரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. குழந்தை என்று வரும் பட்சத்தில் இவருடைய நிலை குழந்தைகளுடைய நிலை டென்ஷனாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தேர்வு நிலை எழுதுபவர்களுடைய நிலை பெற்றோர்கள் பார்த்து ஆதங்கப்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு ஊக்கத்தை தந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக நீங்கள் சீராட்டி வளருங்கள். அவர்கள் தன்னம்பிக்கை கொடுத்து வளருங்கள். அவற்றின் மூலம் குழந்தைகளுடைய உற்சாக நிலை பெறுவார்கள். அடுத்ததாக குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு பூர்ணத்துவமாக இருப்பதனால் இவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெருமையில் சிறிதளவும் வறுமை இல்லாமல் வாழக்கூடிய நிலை பெறுகிறார்கள். 6 என்று வரும் பட்சத்தில் கடன், நோய், வழக்கு என்று வருகிறது. கடன் ஒரு ஏற்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு கடனை வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்து கைக்குள் வரக்கூடிய, அதாவது வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வாங்கி அவதிப்படுவதை தவிர்த்து குறைத்த ஸ்தானத்தில் வட்டியை வாங்கக்கூடிய அமைப்பாக பாருங்கள். என தவிர்க்க முடியாத காலகட்டத்தின் அடிப்படையில் நோய் என்று வரும் பட்சத்தில் இவர்களுக்கு இரட்டை பொருள், அதாவது கிட்னி, கண் போன்ற அமைப்புகள் மூலம் இவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலம்
இவர்கள் அவற்றை தவிர்த்து கொள்ளலாம் என்று வருகிறது. அடுத்ததாக 7ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் இளம் கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் திருமண வாய்ப்பை பேசக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவர்களுக்கு திருமண காலங்கள் கூடி வரக்கூடிய அமைப்பாகவும் பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று வருகிறது. பெரியவர் மூலம் இவர்கள் ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுது. அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கக்கூடிய தன்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் இவர்களுக்கு நன்மையான காலங்களாகவே பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவர்களுடைய நிலை தெய்வ நிலையாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெற்றோர் மூலம் நன்மையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அமைப்பாகவும் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொதுவாக இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான காலமாக மேசராசிகளுக்கு விளங்குகிறது. 11ஆம் வீடு என்று சொல்லும் வரும் பட்சத்தில் அவர்களுடைய நிலை மிகவும் லாபகரமாக மாறுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அவர்களுடைய வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்நிய மொழி பேசுவதன் மூலம் தொடர்பு நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருந்தால் இவற்றை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை மேற்கொள்ளலாம். நாம் இந்த மாதத்தில் மேசராசியினுடைய நிலையை பார்த்தோம். பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.